சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு அதை கண்காணிப்பதற்கு நீதிபதி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருப்பது என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சேர விழுந்த கூட்டுதான். அப்ப இதை வச்சு ஒரு அரசியல் கணக்குகளை பிளான் பண்ணி வச்சிருந்த பிஜேபிக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. தப்பு நடக்குது, திமுக தப்பு பண்றாங்கன்னா குரல் கொடுக்குறோம். அதே சமயத்தில் விஜய் பண்ற தப்புக்கு நம்ம சொல்றோம், நீங்க விமர்சிக்கிறது தப்பான சொன்னோன்னு. அரசியல் இப்படிதான் பேசுவாங்க, ஹெல்ப் பண்ண போனா கூட்டணியா அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி கூட பேசியிருக்காருன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி விஜயை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காருன்னு. அப்போ அவங்க ரெண்டு கூட்டணி போறாங்களா? இப்போ விஜய்க்கும் வேற வழி இருக்காது. இப்போ திமுகவை எதிர்த்தாகணும்னா திமுக பாஜக பக்கம் போயாகணுன்ற ஒரு கட்டாயம் அவருக்கும் ஏற்படும். இந்த சூழலை பாஜக அதிமுக சாதகமாக்கிக்குது. இந்த இடத்துல வரும்போது 2026 வரும்போது கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட சமரசம் வைக்கிற நிலைமைக்கு கூட்டணி என்பது வரலாம்ல. கூட்டணி என்பது உங்க ஆசை நிறைவேறினா சந்தோஷம் தான். தாவேக்காவுக்கு பாஜக இப்போ நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க எங்க கொடுத்தோம்? நெருக்கடி கொடுத்தது போலீஸ். என்டிஏக்குள்ள உள்ள கொண்டுட்டு வரதுக்காக நெருக்கடி கொடுத்து. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐ-தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான வழக்கு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பார்த்த இந்த ஆர்டிக்கிள்லே என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு அதை கண்காணிப்பதற்கு நீதிபதி தலைமையில் ஒரு குழுவையும் அமைத்திருப்பது என்பது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு சேர விழுந்த கூட்டுதான் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. யார் போட்டுறது? இது விகடன்ல போட்டிருக்கிறாங்க. சரி. அதாவது இப்போ இந்த சிபிஐ விசாரணை மையப்படுத்தி பிஜேபி ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கோம். இது சிபிஐ விசாரணை வந்துட்டா இங்க திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். அப்போ இதை வச்சு பிஜேபி ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இவங்களுக்கு மேலே இன்னொருத்தர் போட்டதுனால இப்போ 2 பேருக்கும் கூட்டு வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்றது அதனோட மீனிங் இல்லையா? இப்போ இதை வச்சு ஒரு அரசியல் கணக்குகளை பிளான் பண்ணி வச்சிருந்த பிஜேபிக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மீனிங்ல அது இருக்கு. இல்லைங்க, இப்போ சிபிஐல என்ன அவங்க 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 என்ன நாங்கள் எப்படி சொல்றோமோ அது மாதிரி சிபிஐ கொடுப்பாங்க. அதனால தான் அது பொதுவாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். சிபிஐ ஐடி எல்லாம் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பேசிஸ்ல அப்போ எதுக்கு ஸ்டாலின் எதுக்கு குக்கா வழக்குக்கு சிபிஐ வேணும்னு கேட்டார். அப்போ நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். நாங்களும் அதிமுக ரொம்ப நெருக்குன்னு தெரியும். நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கறது தான் சிபிஐ. அப்போ குட்கா வழக்கு எப்படி சிபிஐக்கு மாற்றினே கேட்டார். அப்போ சிபிஐ நல்லா இருந்துச்சா? இதெல்லாம் சிபிஐ பற்றி இந்தியாவுக்கே தெரியுங்க. அது சிறந்த புலனாய்வு துறைன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அர்த்தம் அது இல்லை. எங்க அந்த சந்தேகத்தையும் தீர்த்துறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சிபிஐ போடுறீங்க, எங்க சிபிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதை கேட்குதோ அப்படின்னு நாளைக்கு அதை ஒரு புரட்டுவீங்களே. சிபிஐயா விஜய் சேர்ந்துட்டாரா, மோடி சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவீங்கல்ல. அதை எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க உண்மையிலே சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேலே ஒரு ஆள் ஒரு தலைமையை வச்சு, அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஹானஸ்டான ஒரு ஜட்ஜ் அவர் அஜய் இவர் ரஸ்தோகி. அவர் ரஸ்தோகி ரொம்ப ஹானஸ்டான ஒருத்தர். அவருக்கு கீழே 2 பேரை செலக்ட் பண்ணிக்கிற உரிமையை அந்த ப்ரோரோகேட்டிவ் அவர்கிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்களே செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. சிபிஐ ஹேஸ் டு ரிப்போர்ட் எவ்ரி மந்த்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லா பக்கமும் செக் வைக்கும்போது எங்களுக்கு இல்லைங்க, இது முழுக்க திமுக தான் பயம் வைப்போம். ஏன்னா போலீஸ் துறைக்கு ரொம்ப பெரிய ஒரு இது வரும், கடுமையான கண்டனம் போலீஸ் துறை. அதான் இப்போ இது மூலமா இங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் தாவேக்காவினர் இங்க தமிழக அரசு தரப்பும் தமிழக அரசு பக்கமும் கை நீட்டுறாங்க, இல்ல இவங்க சரியா செயல்படலை அப்படின்னு. இன்னொரு பக்கம் இங்க விஜய் தாவேக்கா தரப்புல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது இவங்க சுட்டி காட்டுறாங்க. ஸோ 2 தரப்புக்குமே என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு? விஜய் முதல்ல இருந்து யாரை திட்டுறாருன்னா திமுகவை எங்களே தான் திட்டுறாரு. முதல் கூட்டத்துல இருந்து எங்க 2 பேரும் திட்டுறாரு. பார்த்துருப்பீங்க நீங்க. இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இதை கூட்டணி சேர்க்கறதுக்கு என்ன இருக்குது? தப்பு நடக்குது, திமுக தப்பு பண்ணுறாங்கன்னா குரல் கொடுக்குறோம். அதே சமயத்தில் விஜய் பண்ணுற தப்புக்கு நம்ம சொல்கிறோம், நீங்கள் விமர்சிக்கிறது தப்பான சொன்னோன்னு. அரசியல் இப்படி தான் பேசுவாங்க, ஹெல்ப் பண்ண போனால் கூட்டணியா அப்படின்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தி கூட தான் பேசியிருக்காருன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி விஜயை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காருன்னு. அப்போ அவங்க 2 கூட்டணி போகிறாங்களா? கூட்டணி அப்படின்னு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்னா, சொன்ன மாதிரி இப்போ பாஜகவினர் இப்போ இந்த இடத்துல டக்குன்னு விஜய்க்கு
சப்போர்ட் பண்ணி பேசுறது எல்லாமே வந்து என்டிஏக்குள்ளே விஜய் இழுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்கல்ல. இப்போ விஜய்க்கும் வந்து வேற வழி இருக்காது. இப்போ திமுகவை எதிர்த்தாகணும்னா திமுக பாஜக பக்கம் போயாகணுன்ற ஒரு கட்டாயம் அவருக்கும் ஏற்படும். இந்த சூழலை வந்து பாஜக அதிமுக சாதகமாக்கிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, புறந்தள்ளிட முடியாதுல்ல இது. அப்படி இல்லை. நீங்கள் முதல்ல நம்ம சொன்னது என்னன்னா, யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம், அப்படிதான் எங்களோட கதவு திறந்தே இருக்குன்னு தான் சொன்னோம். ஆனால் விஜய் தான் எங்களை விமர்சனம் பண்ணும்போது நாங்கள் திருப்பி விமர்சனம் பண்ணோம். இந்த விஷயத்தை தான் விஜய் வந்து இப்போ தான் அவருக்கு மத்திய அரசில் வந்து பிஜேபி இருக்குது, இங்கே திமுக எழுத்து அரசியல் பண்ணக்கூடாது, பண்ண முடியாதுன்னு இப்போ தெரியுமா அவருக்கு? முதல்ல தெரியல அதுக்கு. அப்படி இப்போ கடுமையாக விமர்சனம் செஞ்சார். எங்களை விட அதிகமாக விமர்சனம் செஞ்சாருன்னு திமுக தான். திமுக தான் கடுமையாக பண்ணார். அப்போ தெரியாது அவருக்கு இவர் எழுத்து நம்ம அரசியல் பண்ணணும்னா ஒரு ஆள் கூட இருக்கணும்னு. அப்படிலாம் இல்லை. என்னன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ ஒன்று தாவேக்கா வந்து தப்பு பண்ணிச்சு நீங்களே சொல்லுங்கள். ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் தாவேக்கா தப்பு பண்ணிச்சுன்னு கண்டனம் தெரிவிச்சிருங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம் நீங்கள் 2 பேரும் சேர மாட்டோம்னு. நாங்கள் அப்படி சொல்லலை. நியாயமாக இருந்தால் கோரிக்கையாக இருந்தால் நியாயமான கோரிக்கை, தப்புன்னா தப்பு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அது என்ன அது சொல்கிறதுனாலே கூட்டணி கூட போவோம்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் கூட்டணியில் இப்போ எதுவும் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த அப்புறம் தான் தலைமை முடிவு செய்யும். இந்த ஒரு காரணத்தை காமிச்சே விஜய் வந்து கூட்டம் வந்திருக்காங்கன்றதெல்லாம் சும்மா அன்னன்னைக்கு பேசிக்கலாம், பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கலாம் தவிர அதெல்லாம் இல்லை. இல்லை, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அது ஸ்ட்ராங்னா? இப்போது தாவேக்காவை விஜயை சொல்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் யாரெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வச்சுக்கோங்கன்றாங்க. அதான் கரெக்ட். இல்லை விஜய்லாம் இல்லைங்க அப்படின்னு மறுக்கலாம்ல. பட் யார் நினச்சிட்டு நீங்கள் விடுறீங்களோ அப்படின்னே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது தானே. ஆமாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆமாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்படிங்கிறது தானே. இப்போது ப்ரெஸ்ஸில் நீங்கள் எப்படி கேட்கணும் அது மாதிரி அவங்க சொல்ல முடியாது. இல்லை, ஒரு வலுவான கட்சி வருதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களாம் கேட்டால் ஆமான்னா, மற்றவங்க நாங்கள் வலுவு இல்லைங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ நாங்களாம் வலுவான கட்சி இல்லைங்களான்னு கேட்டாங்கன்னா, அவங்க அப்படி சொல்ல வலுவான கட்சிகளும் சேரும். ஒரு கட்சி வந்து சேரும்னா வரும் கண்டிப்பாக. அது நீங்கள் திமுகவில் கூட தான் பல பேர் இப்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து சேரப்போகிறான்றாங்க. திமுகவில் கூட்டணி நிறைய கூட்டணி வரப்போகுது எங்ககிட்டன்றாங்க. அப்போ அவங்க பயந்துட்டாங்கன்னு அர்த்தமா? இல்லை திமுக சொன்னால் இவ்வளோ தான் கூட்டணி எழுதி கொடுத்துருங்க, இப்போ இந்த 10 பேர் தான் கூட இருப்பான்னு சொல்ல முடியுமா? அரசியல் இவங்கெல்லாம் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சே பார்த்தீங்களா, கொடி பறக்குது பார்த்தீங்களா அப்படின்றாரு. தாவேக்கா கொடி பறக்குது கூட்டத்தில். அப்போது இங்கே என்டிஏவினுடைய தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவரே சொல்லிட்டாரு. இது எப்படி நீங்கள் புறந்தள்ள முடியும்? இல்லை, அவர் சொல்கிறது அவர் கருத்துங்க. அவர் சொல்கிறது வந்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு அவர் தான் கேட்கணும். இல்லை தாவேக்கா அதை ரியாக்ட் பண்ணிச்சு அதுக்கு. அப்போ மௌனம் சம்மதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணா எடுத்துப்பீங்க. நீங்கள் அது அவங்க தான் அவர் என்கரேஜ் ஒன்று திடீர்னு ஒரு கொடி வந்திருக்குன்னா தாவேக்கா தொண்டருக்கு ஒரு பயங்கர ஒரு உற்சாகங்க. எங்களை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணும்போது டக்குன்னு கை கொடுத்து தூக்கணுங்களே. எடப்பாடியார் தானே முதல்ல குரல் கொடுத்தாரு, பிஜேபி தான் இன்னையும் குரல் கொடுக்குது, 2 கட்சி தான் நம்ம உண்மையிலே குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல எல்லாருக்கும். அதில் தொண்டர்கள் உற்சாகமாக வரது ஏன்னா வேணான்னு சொல்லணும். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க முடியுமா யாராவது பொதுக்கூட்டத்துக்கு வர்றவங்களே? அது கரெக்டாக தான் பேசினார் அவர். எல்லாருமே ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருக்குங்க. எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த கட்சி இந்த ஆட்சியை வந்து நான் எப்படியாவது அமைச்சிடணும் வீட்டுக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால அது சாணதான வேதம் எதுவாக இருந்தாலும் தண்டம் எதுவாக இருந்தாலும் பிரயோகப்படுத்தணுன்றது முடிவோடு இருக்காங்க. அதுதான். அப்போ அது இந்த இடத்துல வரும்போது 2026 வரும்போது கொள்கை எதிரியாக இருந்தாலும் கூட சமரசம் வைக்கிற நிலைமைக்கு கூட்டணி என்பது வரலாம்ல. இப்போ கூட்டணி என்பது உங்க ஆசை நிறைவேறினா சந்தோஷம் தான். கூட்டணின்றது எல்லாமே கொள்கையெல்லாம் தாண்டி தான் கூட்டணி. கொள்கையெல்லாம் கிடையாது. கூட்டணின்னா ஒருத்தர் வீழ்த்தணும்னா கூட்டணி. இப்போ நாங்கள் வீழ்த்தணும் யாரை நினைக்கிறோம்னா திமுகவை. அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், எது வேணா சேரலாம், தப்பே இல்லை. காங்கிரஸ் தவிர பிஜேபி யார் ஒன்றுனா சேரும். அதே மாதிரி திமுகவை தவிர அதிமுக யாரோட சேரும். அதனால இந்த 2 ஈக்குவேஷன் தவிர எப்படின்னா கணக்கு போட்டுக்கலாம். நீங்கள் தாவேக்காவுக்கு பாஜக இப்போ நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே கொடுத்தோம்? நெருக்கடி கொடுத்தது போலீஸ். உள்ள கொண்டுட்டு வரதுக்காக நெருக்கடி கொடுத்தது. இது நீங்கள் திருமாவளவன் பேசுகிற மாதிரி இருக்கு. அது என்ன நடந்தாலும் அதுக்கு RSS பாஜக தான் காரணம் இருப்பாங்க. இவர் போய் ஒரு ஸ்கூட்டர் இடிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம் இருப்பாங்க. அது மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த இன்னொரு கால்குலேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்தியாக்குள்ளே சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அரசியல் வட்டாரத்தில் எதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அதிமுகவோடு தாவேக்கா சேர்ந்து விட்டால் பாஜக வந்து கழட்டி விட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலே சேரும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். அவரும் எதுவும் பேசாமல் இருந்தது தான். வேண்டா வெறுப்பாக சேர்ந்த ஒரு கூட்டணி தான். வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பாஜகவை திறந்து விடலான்னு பார்க்குறாரு. இந்த பக்கம் ஒரு பலம் கிடைச்சிட்டா இங்கே கழட்டி விட்டுருவாரு அப்படின்னு. தாவேக்கா போய் சேர்ந்துச்சுன்னா அதிமுக வந்து பாஜகவை கழட்டி விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஒரு பக்கம் பேச. இல்லை, உங்களோட இந்த ஹோம்ஒர்க்கை நான் பாராட்டுறேன். அதை கொஞ்சம் எங்ககிட்டயே வச்சுக்காதீங்க, கொஞ்சம் திமுக பக்கம் போங்க. ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, இதையே போட்டு விட்டுறீங்க. அங்கே காலையிலேருந்து எந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் இந்த ஆட்சி சரியில்லைன்னு யார் சொல்கிறது? சண்முகம் சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் வந்து எங்கேயுமே மக்களுக்கு இது வரல, கேட்குற தொகை வரல, சம்பளம் வரலன்னு அவர் சொல்கிறாரு. திருச்சி வேலுசாமி வந்து கண்டபடி பேசுகிறாரு இந்த ஆட்சியை. இப்போ அவரை வந்து ஒரு கேஸில் வேற சேர்த்துருக்காங்க உங்களுக்கு. அவர் ஏதோ எழுத்து கண்டனம் பேசியிருக்காராம். இந்த காமராஜரை பற்றி பேசும்போது கொஞ்சம் கடுமையாக பேசியிருக்காரு. என்றைக்கும் நடந்த ஒரு கூட்டத்தில் நடந்த அவர் பேர் இப்போ
சேர்த்துருக்காங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த எழுத்து போனீங்கன்னா உனக்கு நான் பழி வாங்குவேன்னு காமிக்கிறாங்க. அவங்க அதிருப்தியாக இருக்காங்க. செல்வ பெருந்தகை கேட்டால் 100 சீட்டு கம்மியாக கேட்கணும் அப்படின்னு அவர் வச்சுக்கிட்டே எல்லாரும் பேசுகிறாங்க. இப்படிலாம் நடந்துக்கிற இடத்துல ஒருத்தரும் கேட்காம நாங்கள் பாட்டா ஜாலியாக அமைதியாக போயிட்டுருக்கோம். இப்படி நடக்குமா? அவர் வந்து அவங்கள கட்டி விட்டுருவாரா? அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஜெல் ஆகலைன்றாங்கல்ல, அதெல்லாம் பேஸ் பண்ணி தானே வருது. இப்போதான் நீங்கள் சொன்னீங்க ஜெல் ஆயிடுச்சு, நல்லா கொடி காமிச்சாங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் சொன்னீங்க. அது தாவேக்காவுக்கு, அதிமுகவுக்கு. தாவேக்கா அங்கே உள்ள வருது, நாங்கள் இருக்குன்னு தெரியாமல் வருதா? அதிமுக பிஜேபி அதுதான் விஜய் வைக்கிற கண்டிஷன். சரி பிஜேபி வேண்டாம், நான் உங்க கூட வரேன் அப்படின்னு தகவல்கள் வருது. நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் தானே சொன்னீங்க 2 கொடி வந்து 3 கொடி காமிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அந்த கொடி காமிக்கும் சொன்னாங்களா? பிஜேபி இல்லாமல் கொடி காட்டுக்கணும்னு சொல்கிறாங்களா? இல்லை அதெல்லாம் அப்புறம் தானே பேசுகிறோம். அப்புறம் அதான் சொல்கிறேன், எதையுமே இப்போ எதுவும் ப்ரீ மெச்சூர், ஒன்றும் அவசரப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் கூட்டணி அமையாது. உங்களுக்கு தெரியும், உங்களை அதிர்ச்சியாளர்களுக்கு கூட்டணி இருக்கும். என்ன அதிர்ச்சிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்தில் பயந்து கொண்டமைக்கிறேன்.